எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம நிலந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் இரவுடன் கலந்த மர்மம். இந்த கதையில வரக்கூடிய பெயர், நிகழ்வு, இடம், காலம் எல்லாமே முழுக்க கற்பனையானது. இது யாரை பத்தியும் எதுக்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்படல. இது யாருடைய மனசையும் புண்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட கதை கிடையாது. இந்த கதை முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்குக்காக கற்பனையாக சொல்லப்பட்ட கதை. இரவுடன் கலந்த மர்மம் கதை முழுக்க முழுக்க கற்பனையானதே, பொழுதுபோக்குக்காக மட்டும். நல்ல இரவு நேரம். இரவுனாலே மர்மங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இரவு நேரத்துல நிலாவோட வெளிச்சம் மட்டும் தெரிஞ்சிட்டு இருக்குது. எல்லாரும் கண்டிப்பா தூங்கிருப்பாங்கிற ஒரு நடு இரவு. அந்த நேரத்துல மக்கள் நடமாட்டம் ரொம்பவே கம்மியா இருக்கக்கூடிய ஏரியா அது. அங்கிருந்து இடது பக்கமா போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி தான் குடியிருப்புகள் ஆரம்பம். அதுவும் அப்பார்ட்மெண்ட்ஸு அங்கங்க இடைவெளி விட்டு. அங்கிருந்து மறுபடியும் வலது பக்கமா ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா ஒரு 7-8 வீடுகள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி. அங்கங்க நிலங்கள் விற்கிறேன்னு சொல்லி போர்டு போட்டிருக்கக்கூடிய இடம்தான் அது. சொல்லப்போனா ஆட்கள் நடமாட்டம் குறைவுனே வச்சுக்கலாம். அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். அப்பேற்பட்ட இடத்துல உடல் முழுவதும் ரத்தங்களோட துணியெல்லாம் அங்கங்க கிழிஞ்சிருக்க, கன்னங்கள் தலையில எல்லாம் பயங்கரமா அடி. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக போராடின மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய காயங்கள் நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அந்த போராட்டத்துல தோல்வியுற்று இறந்து போன ஒரு உடல் அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன குளத்துக்கு பக்கத்துல கிடக்குது. அடிச்சு போட்டா ஏன்னு கேட்கறது கூட யாரும் வராத ஒரு இடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு இடம். அந்த நேரத்துல ஒரு ஃபேண்ட்டை போட்டுக்கிட்டு காலில் ஷூ சத்தத்தோட ஒரு உருவம் அந்த டெட் பாடிக்கு பக்கத்துல நெருங்கி வருது. கையில ஒரு பக்கத்துல ஒரு பெரிய குச்சி மாதிரி இரும்புலையும், இன்னொரு பக்கத்துல பெரிய கத்தி மாதிரி ஒன்று இருக்கு. தோல்ல ஒரு சாக்கு பையோட அந்த உருவம் அந்த டெட் பாடிக்கு பக்கத்துல வந்து நிக்குது. தான் இடது கையில வச்சிருக்கக்கூடிய அந்த இரும்பு குச்சியை எடுத்து டெட் பாடினுடைய முகங்களை திருப்பி திருப்பி பார்க்குது. தான் தோல்ல போட்டிருக்கக்கூடிய அந்த பையை எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு தான் கையில் வச்சிருக்கக்கூடிய பெரிய கத்தியை வச்சு அந்த டெட் பாடினுடைய அங்கங்களை வச்சு வச்சு பார்க்குது. எந்த இடத்துல வெட்டுனா சரியா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேண்ட் ஜோப்பில் வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன பாட்டிலை தான் கையால் எடுக்குது. ஏற்கனவே எந்த ரேகைகளும் படக்கூடாதுன்னு பக்காவா உடல் முழுவதும் துணிகளையும் கையில் க்ளவுஸும் போட்டிருந்த அந்த உருவம் அந்த பாட்டிலை எடுத்து மூடியை ஓப்பன் பண்ணி இறந்து போயிருக்கக்கூடிய டெட் பாடினுடைய முகத்தில் ஊற்றுது. இறந்து போன உயிர் தானே, மேலே விழுந்தது ஆசிட்னு கூட தெரியாமல் அப்படியே படுத்துட்டு இருக்க, கொஞ்ச நேரத்தில் வெடிப்பு சத்தத்தோட முகமெல்லாம் உரிய ஆரம்பிக்குது. எலும்புகள் எல்லாம் கிட்டத்தட்ட அப்படியே தெரிஞ்சு மூஞ்சில் இருக்கக்கூடிய தோள்கள் சருமங்கள் எல்லாமே உருக ஆரம்பிக்குது. ஒரு 10 நிமிஷம் இடைவெளிக்கு அப்புறமா அந்த உருவம் தான் கையில் இருக்கக்கூடிய பெரிய கத்தி எடுத்து அந்த டெட் பாடியை அணு அணுவா வெட்ட ஆரம்பிக்குது. தன்னால் எவ்வளோ வேகமாக எவ்வளோ ரொம்ப மெல்லிசாக வெட்ட முடியுமோ அந்த மாதிரி வெட்டி தான் கொண்டாந்துருக்கக்கூடிய சாக்கு பைக்குள்ளே சேர்த்த ஆரம்பிக்குது. சாக்குப்பை நிரம்பி போகவே போட முடியாத ஒரு சில பாகங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்துல தூக்கி எறிஞ்சிட்டு தான் கொண்டாந்த வெள்ளை கலர் கயிற்றுல அந்த சாக்கை கட்டி அந்த சாக்கை அப்படியே அந்த குளத்துக்குள்ள தூக்கி எறியுது. எரிஞ்சதுக்கு அப்புறமா தான் பண்ணின எந்த விதமான விஷயங்களும் தெரியக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய இரத்த கரைகள் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணி மூலமாகவே எடுத்து ஊற்றிட்டு அங்கிருந்து கிளம்பிடுது. பண்ணின தவறு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தடயத்தை கூட விடாமல் நல்லா செக் பண்ணிட்டு அந்த உருவம் மெல்ல மெல்ல அங்கிருந்து விலக ஆரம்பிக்குது. காட்டு பகுதியில கூட்டமா நிக்க தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொல்லிக்கிட்டு கான்ஸ்டபிள் மெல்ல மெல்ல நகர்ந்து வராரு. தள்ளுங்கப்பா, இன்ஸ்பெக்டர் வர நேரமாச்சு, தள்ளுங்க. ஜிஹெச்ல இருந்து ஆள்லாம் வர சொல்லியாச்சு, அவங்களும் வந்துருவாங்க. சும்மா எப்படி நின்றுட்டு இருந்தா என்ன பண்றது?
கான்ஸ்டபிள் விக்னேஷ் சொல்லிக்கிட்டே கூட்டத்தை விளக்கிட்டு இருக்க, கூட்ட விலகுன அடுத்த நிமிஷம் ஜீப் சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க இன்ஸ்பெக்டர் குரு ஜீப்ல வராரு. இன்ஸ்பெக்டர் வந்த ஜீப்புக்கு முன்னாடி போய் நின்ன கான்ஸ்டபிள் வந்து நின்ன ஜீப்ல இருந்து இறங்கின குருவை பார்த்து ஒரு சல்யூட் அடிக்கிறாரு. குரு ரெஸ்பான்ஸ் பண்ணவே, என்னாச்சு விக்னேஷ், எப்போ நடந்துச்சாமா? சார், நேற்று நைட் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். நான் ஃபாரன்சிக்கு ஜிஹெச் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன் சார். அவங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்க தானே? ஆ, சொல்லிட்டேன் சார், வந்துடுவாங்க. யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? தோ அங்கே நிற்கிறாரே சார், அவர் தான் சார். அவரை கை காமிக்கவே அவர் அங்கிருந்து வேகமா வந்து தான் துண்டெடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு வணக்கம்னு சொல்றாரு. உடனே குரு, ஐயா அதெல்லாம் தேவையில்லைங்க, நீங்க ஏதாவது தப்பா பண்ணனீங்க, இன்னும் துண்டெடுத்து இடுப்பு கட்டி வணக்கம் சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. துண்டெடுத்து தோல்ல போட்டு தைரியமா பதில் சொல்லுங்க. எப்ப பார்த்தீங்க? காலை தான் பார்த்தேங்க தம்பி. என்ன நினைச்சேன்னு தெளிவா சொல்லுங்க. தம்பி, வழக்கமா காலையில நான் இளநீ வெட்டுறதுக்காக தோப்புக்கு போவேன். நாங்க வேற ஒரு இடத்துல தான் இளநீ வெட்டுறோம். அந்த தோப்புக்கு போய் இளநீ வெட்டிட்டு போனாதான் சரியா இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு காலைல ஒரு 7 மணிக்காட்ட அந்த இடத்துக்கு இளநீ வெட்ட போலான்னு சொல்லிட்டு சைக்கிளில் போயிட்டு இருந்தேன். அப்பதான் தம்பி கண்ணுக்கு என்னமோ மாதிரி தெரிஞ்சிச்சு. காக்காலாம் தெரிஞ்சிச்சு, நாய் 2 3 சுத்திட்டு கிடந்துச்சு. முதல்ல அது ஏதாவது மிருகமா இருக்குமோன்னு நினைச்சேன். இளநீ வெட்டிட்டு திரும்பி வரும் பொழுது ஒரு 8:15 இருக்கும். அப்ப மறுபடியும் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, மனசுக்கு ஏதோ சிரமமா இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மனுஷ உருவம் செத்து கிடக்குது. அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம பயலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவன் உங்களுக்கு சொல்லியிருப்பான்னாட்டிருக்குது. நான் இங்கிருந்து போனா என்ன சந்தேகப்படுவீங்கன்னு பையன் சொன்னங்காட்டி தான் நான் இங்கேயே இருக்கேன். உங்க பையன் அதோ அங்க நிக்கிறான் தம்பி. காலேஜுக்கு கூட போகல, இன்னைக்கு லீவு போட்டுட்டான். அந்த பையனு பக்கத்துல வர, என்னாச்சு தம்பி? சார், அப்பா சொன்னதா சார். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்பா காலைல ஒரு 8:15 8:30 நான் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கும்போது கால் பண்ணாரு. எல்னி வெட்ட போற தோப்புக்கு பக்கத்துல ஒரு பொணம் ஒன்று கிடக்குது, எப்படியாவது யார்ட்டையாவது சொல்லணும்னு சொன்னாரு. ஸோ ஆல்ரெடி என் காலேஜில் அவேர்னஸ்க்கு வந்த உங்களுடைய ஸ்டேஷன் நம்பர் எங்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் சார் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். வெரி குட், ஓகே. டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நீ காலேஜுக்கு கிளம்பு. ஓகே சார். கான்ஸ்டபிள் விக்னேஷ் கிட்ட திரும்பினவர், ஏன் விக்னேஷ், என்ன காரணமா இருக்கும், யார் என்னன்னு தெரிஞ்சிச்சா? சார், மூஞ்சியில பலத்த காயம் சார். கண்ணு பக்கத்துல எல்லாம் நல்லா வீங்கி கிடக்குது. கண்ணமெல்லாம் ஒரே புஷ்ஷுன்னு கிடக்குது. பார்க்கறதுக்கு அந்த பொண்ணை போட்டு அடி அடி நடிச்சிருக்காங்க சார். கழுத்துல காதுல கையில இருந்த நகை ஒன்று கூட கிடையாது. அதனால கொள்ள கும்பல் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஏன் விக்னேஷ், சொல்லுங்க சார். ஏற்கனவே இந்த ஏரியால இந்த மாதிரி பிரச்சனை அதிகமா இருக்குல்ல? ஆமா சார். 3 மாசத்துக்கு முன்னாடி இப்படிதான் ஒரு ஆம்பளைய அடிச்சு போட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால பலத்த காயத்தோட ஸ்டேஷனுக்கு வந்து சொன்னாரு. ஆனா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவர் இறந்துட்டாரு சார். அப்ப இருந்து இந்த கேஸ் எதுவும் கண்டுக்கலையில்ல சார். அதுக்குள்ள நிறைய விஷயங்கள்லாம் வந்துருச்சு. சொன்ன விக்னேஷை பார்த்து, ம் ஒரு விஷயம் வந்து இன்னொரு விஷயம் மறந்தா நாமளே நம்ம கடமையை செய்யறதில்ல. சரி, இந்த ஏரியா சுற்றி கேளுங்க. இந்த போனதுக்கு யார் அடையாளம் காட்டுறாங்களோ அவங்களை கூட்டிகிட்டு வாங்க ஸ்டேஷனுக்கு. ஃபாரன்சிக்கில் வந்தாங்கன்னா செக் பண்ணணும். அதே மாதிரி ஜிஹெச்சுக்கு தாட்டி போஸ்ட்மார்ட்டம் தாட்டி விடுங்க. அதுக்குள்ளே நியூஸ் பேப்பரில் எல்லாம் கொடுங்க. ஆட்கள் யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா ஸ்டேஷனில் வந்து சொல்லிட்டு ஜிஹெச்சு கூட்டிகிட்டு போய் காமிச்சிக்கலாம். சரி சார், எல்லாமே பண்ணிடுறேன் சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் குரு ஒரு 4 8 முன்னாடி வந்து அந்த ஏரியாவை சுற்றி பார்க்குறாரு. ஏரியாவுடைய வலது பக்கத்தில் கண்ணுக்கு தெரிஞ்சது தூரமாக ஒரு 4 5 அப்பார்ட்மெண்ட்டு. அதுக்கு இந்த பக்கமாக திரும்பி பார்க்க அங்கங்க ஏதேதோ டிஷ் வச்ச மாதிரி தூரமா தள்ளி இருக்கக்கூடிய வீடுகளோட ஏரியா தெரியுது. விக்னேஷ் அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்க ஒரு 15 நிமிஷம் அந்த ஏரியாவை சுத்தி பார்த்த இன்ஸ்பெக்டர் குரு விக்னேஷை கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் விக்னேஷ் ஒடியாந்து வந்து பக்கத்துல நிக்கிறாரு. சொல்லுங்க சார், இந்த ஏரியாவை கொஞ்சம் விசாரிக்கணுமே. ஏன்னா இந்த ஏரியால இந்த மாதிரி கொலை நடக்கிறது இதுவே கடைசியா இருக்கணும். சார், இந்த பக்கம் வீடுகள்லாம் ரொம்ப கம்மி சார். இடம்லாம் விலை கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு அவன் வாங்கி வீட்டை கட்டிடுறான். ஒன்றா கட்டின வீடு இடிஞ்சு போயிடுது, இல்லைன்னா இந்த மாதிரி கொலை நடக்குது சார். இதுக்கு சொல்யூஷன்னு சொன்னால் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் தான் சார் வைக்கணும். நாம் இது எப்படி சார்? ஆட்கள் நடமாட்டமே இல்லாத இடத்துல வீட்டையும் கட்டி வச்சிடுறாங்க, கல்யாண மண்டபத்தையும் கட்டி வச்சிடுறாங்க. இடம் விலை கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு குடியிருப்புகள் கட்டி வச்சு நம்மளை போட்டு சாகடிக்கிறாங்க சார். விக்னேஷ், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே சரிதான். இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏதாவது ஒரு சொந்த வீடு, சொந்த நிலம், நமக்குன்னு ஏதாவது ஒன்று வேணும்னு எல்லாரும் அப்படி பண்ணுறாங்க. அதுக்காக நாம் பாதுகாப்பு கொடுக்காம போயிட முடியுமா என்ன? சார், ஏற்கனவே இந்த ஏரியாவில் நடந்த கொள்ளையெல்லாம் அப்படியே பெண்டிங்லே தான் சார் கிடக்குது. அதெல்லாம் நோண்ட ஆரம்பித்தோம்னா நாம் இப்போ கண்டுபிடிக்க முடியாது சார். என்ன சொல்ல வரீங்க? அதோட சேர்த்து இந்த கேஸை போட்டலான்னு சொல்கிறீங்களா? இல்லை இவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பேரண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா, இல்லை ஹஸ்பண்டோ யாராவது ஒருத்தர் வந்தாங்கனாலோ
கொலை அடிச்சவங்க கொண்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் நினைக்கிறீங்களா? கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. மறுபடியும் இதே லைன்ல இதே மாதிரி ஒரு கொலை நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? சார் அது வந்து பாருங்க விக்னேஷ், நான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து 6 மாசம் ஆகுது. நம்ம முன்னாடி இருந்த மாதிரி எஸ்பி இப்போ கிடையாது. முன்னாடி இருந்த எஸ்பியா இருந்தா கூட கேஸை இதோட க்ளோஸ் பண்ணிடலாம், நாம பார்த்துக்கலாம், நமக்கு எதுக்கு தொந்தரவுன்னு அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் பேசி அப்படி இப்படின்னு சொன்னோம்னா க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. நானும் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வந்திருக்கிற எஸ்பி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இந்த ஏரியாவில் அதிகமான பிரச்சனைகள் நடக்குதுன்னு ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கிறதுனால நாம் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஏதுன்னு பார்த்து தான் ஆகணும். அதனால இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கலாம்னு நான் முடிவு பண்ணணும். அதுக்கு முதல்ல இந்த பக்கமாக இருக்கக்கூடிய எல்லா அப்பார்ட்மெண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுங்கள். இந்த பக்கம் இருக்கக்கூடிய வீடுகளில் நிச்சயமாக சிசிடிவி இருக்கும். அப்படி இல்லைன்னா வைக்க சொல்லி நம்ம வலியுறுத்தணும். நம்மளுடைய பாதுகாப்புக்கும் நம்மளுடைய தேவைக்கும் கிடையாது, அந்தந்த வீட்டில் இருக்கிறவங்களோட பாதுகாப்புக்காக நம்ம அவங்கள சிசிடிவி வைக்க சொல்லணும். புரிஞ்சா? புரியுது சார். 3 கான்ஸ்டபிளை விட்டு சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ண சொல்லுங்க. இந்த இடத்துல இருந்து 4 பக்கத்துலேயுமே 3லேருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் தரோவாக செக் பண்ணணும். நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். சரி சார், பண்ணிடலாம் சார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாச்சு. வந்தவங்க எல்லாரும் செக் பண்ண ஜிஹெச்லேருந்து வந்து டெட் பாடி எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடியவங்க கிட்ட என்கொயரி, கான்ஸ்டபிள்ஸு எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக இந்த டெட் பாடி யார் தான் இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு காட்டுத்தீ மாதிரி விஷயம் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இருக்கிற எல்லாருடைய ஃபோன்லேயுமே எல்லா சோசியல் மீடியாலேயுமே விஷயங்கள் பரவிக்கிட்டே இருக்குது. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பக்கத்தில் வந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ், சார் டெட் பாடியை பார்த்த வரைக்கும் நிறையா ரேகைகள் இருக்குது, கைரேகைகளை வச்சு என்ன ஏது நம்ம கண்டுபிடிக்கலாம், லேபுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், நிறையா சாம்பிள்ஸ் எடுத்து வச்சுருக்குறோம், பார்த்தா அடித்து கொண்டிருக்கிறாங்க, கழுத்தில் காதில் கையில் இருக்கக்கூடிய எல்லா நகைகளையும் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கொள்ளை அடிக்க வந்தவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா செயினை பிடிச்சி இழுத்த, வலையில் பிடிச்சி கழட்டின, காதில் தோடை பிடிச்சி இழுத்த எல்லா தடயங்களும் இருக்குது. அப்புறம் தலையில் பலத்த அடி, கை கால்களில் பலத்த அடி. நீங்கள் அதுக்கப்புறம் ஃபர்தராக ஜிஹெச் கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாருங்கள். நாங்கள் எங்களுடைய டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறோம். இன்ஸ்பெக்டர் குரு பேசிகிட்டு இருக்கவே பின்னாடி இருந்து ஒரு பெரிய அழுகுரல் சத்தம் கேட்குது. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கார்ல இருந்து ஒரு கும்பல் வேகமாக இறங்கி வருது. ஒரு அம்மா, பின்னாடி 2-3 ஆண்கள், வலது பக்கத்துலேருந்து இன்னொரு அம்மா, டிரைவர் சீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமாக ஒடியார அந்த அம்மா நெஞ்சா அடிச்சுக்கிட்டு ஒடியாடுறாங்க. கான்ஸ்டபிள், ஏமா இருங்க, என்ன விஷயம்? ஐயா, பிள்ளை ஒன்று செத்து போச்சுன்னு எல்லா பக்கத்துலேயும் கேள்விப்பட்டோம், நாங்களும் விசாரித்தோம், இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த பிள்ளையை நாங்கள் பார்க்கலாமாங்க ஐயா? எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரியே இருக்குதுங்க. இருங்க, பொறுமையாக இருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கமிச்சு வந்திருந்தீங்கன்னா ஜிஹெச் தூக்கிட்டு போயிருப்போம். இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வேகமாக வந்த விக்னேஷ் இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷயத்த சொல்ல, குரு உடனே வேகமாக அவங்க கிட்ட போய், நீங்கள் யார்? ஐயா, என் பேர் தனபாக்கியங்க, இங்கே தாங்க பக்கத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறேங்க, சொந்த வீடு தாங்க. பையனுக்குமே மருமகளுக்கு கல்யாணம் ஆகி இப்போ தாங்க ஒரு 15 நாள் ஆகுது. 2 பேரும் சினிமாவுக்கு போகிறேன்ட்டு நேற்று நைட்டு வந்தாங்க. இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரல. நாங்களும் என்ன ஏதா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்தோம். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரோட ஃபோனு எடுக்கவே இல்லை. என்ன நடந்திருக்குமோன்னு காலிலேருந்து உசுரை பிடிச்சி கையில் வந்துட்டு தேடலான்னு சொல்லி நினைக்கும் பொழுதுதான் ஃபோனில் எல்லாம் பார்த்தோம், விஷயம் எல்லாம் ஊர் முழுக்க கேள்விப்பட்டோம். அதனால தாங்க ஐயா ஒடியாந்துருக்குறேன். பொறுமையாக இருங்கம்மா. இறந்து போயிருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான். இங்கே எந்த பயனும் கிடையாது. ஜென்ஸோட டெட் பாடியோ இல்லை ஜென்ஸ் இருந்ததுக்கான அடையாளமோ எதுவுமே இல்லை. அதனால முதல்ல இது உங்கள் வீட்டு பசங்களாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படாதீங்க. எதுக்கும் டெட் பாடி ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. சொன்ன உடனே தனபாக்கியம் மெல்ல நடந்து டெட் பாடிக்கு பக்கத்தில் போகிறாங்க. கூட இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், சொந்தக்காரங்க எல்லாருமே போக ஸ்ட்ரெச்சரில் வெள்ளை கலர் துணி போத்திருக்கக்கூடிய அந்த உருவத்தை மெல்ல ஜிஹெச்னுடைய ஸ்டாஃப் ஓப்பன் பண்ணி காட்ட, ஒரு நிமிஷம் பார்த்து புரியாமல் அடுத்த நிமிஷம் கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க தனபாக்கியம். ஐயோ சீலா, என்ன ஆச்சு சீலா அப்படின்னு கத்த, என்னம்மா சொல்கிறீங்க? இது ஆமாங்க ஐயா, இது என் மருமகதா. இந்த சேலை எனக்கு நல்லாவே தெரியுமே. அவளுக்கு மூஞ்சில் இருக்கக்கூடிய அடையாளங்கள், கழுத்தில் இருக்கக்கூடிய தழும்புகளே எனக்கு நல்லா தெரியுங்க ஐயா. இது என்னோட மருமகதாங்க ஐயா, சீலான்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மா அழுக ஆரம்பித்த உடனே இப்போ இன்ஸ்பெக்டருக்கும் அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி மனசுக்குள்ளே கேட்டுட்டு இருக்க அந்த அம்மா டக்குன்னு அழுகையை நிறுத்திட்டு, அப்போ மனோஜ் எங்கே போனான்னு தெரியல ஐயா, என் பையன் மனோஜ். அப்போது மனோஜ்
எங்கே தான் போயிருப்பாரு?